வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். 2024 ஃபுல்லாக ஆருத்ரா அந்த விசேஷம் நடக்கவே இல்லை. 2023ல் வந்தது தான் அந்த வருஷம் ஃபுல்லாக. ஏன்னா 2023ல் ஆரம்பத்தில் ஒரு ஆருத்ரா வந்துடுத்து, முடிகிற டிசம்பர் மாதம் ஒரு ஆருத்ரா வந்துடுத்து. ஸோ 2 இது வந்ததுனால 24 ஃபுல்லாக நம்ம ஆருத்ரா பார்க்கவே இல்லை. இந்த வருஷம் 25ல் தான் நமக்கு ஆருத்ரா திருப்பி இதாக இருக்குது. ஸோ அதோடு இல்லாத அன்றைக்கே போகி வேறு நமக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம போகிக்கானது பண்ணுறதா இல்லை திருவாதிரையோட இது ஆருத்ரா தரிசனத்துக்கான பிரசாதம் பண்ணுறதான்னு. என்னை கேட்டால் ரெண்டுமே பண்ணலாம். ஸோ இதில் களி இருக்கிறதுனால நீங்கள் பாயசம் பண்ண வேண்டாம், அது ஸ்வீட்டாகிடுது. ஸோ இதில் இந்த நம்ம வந்து தாளவ குழம்பு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அந்த தாளவ குழம்பு இருக்கிறதுனால நீங்கள் சாம்பார்லாம் வைக்க வேண்டாம், அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். போகிக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆமாவோட பண்ணுவோம், போளி பண்ணுவோம். அதுக்கு வந்து ஆமாவோட பண்ண போகிறோம், பால் போளி பண்ண போகிறோம். ஸோ இது 4மே இருக்கிறது தவிர நீங்கள் வெறும் ஒரு சாதம் வச்சுட்டு ஒரு பச்சடி பண்ணிட்டேன்னா கூட உங்களுக்கு அதோட போகி பண்டிகைக்கானதும் ரெடி ஆகிடுறது, ஆருத்ராக்கானதும் ரெடி ஆகிடுறது. ஸோ 12 ஆருத்ராக்கு உண்டான, அதாவது நான் நடராஜாவை பற்றின கதை நிறையா சொல்லியிருக்கேன். இந்த ஆருத்ரா எப்படி வந்தது அப்படின்ற, ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்தது, எதனால் ஏற்படுத்தினது அப்படின்ற கதையை கண்டிப்பாக உங்களுக்கு 12 சொல்கிறேன். நிச்சயமாக இதில் கதை இருக்குது. ஸோ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இது பச்சரிசி 1 கப். இதை வந்து நல்லா கொஞ்சம் ஈர துணியால் தொடச்சிட்டு வச்சுட்டு நல்லா இது பண்ணி எடுத்துட்டுருக்க போகிறோம். வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பச்சரிசி, நல்லா பச்சரிசியில் பண்ணினா தான் களி நல்லாயிருக்கும். அதுக்கு வெறும களி வந்து வெறும் அரிசியில் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் பயத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். 1 கப்புக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டுட்டேன்னா போகிறோம். நீங்கள் எவ்வளோ எடுத்துட்டாலுமே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட பயத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கூட்டு பண்ணுறேள் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த 7 காய் கூட்டு பண்ணுறேள் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு துவரம்பருப்பு வேக வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து வெந்த துவரம்பருப்பை தூக்கி ஒரே 1 ஸ்பூன் இதில் போட்டு கலந்தேள்னா கூட ஓகே. பார்த்தேன்னா இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துடணும். கொஞ்சம் அரிசி பொரிஞ்சால் மட்டும் போருன்ற மாதிரி விட்டேன்னா அது வந்து களி அவ்வளோ இதுவாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துருங்கோ. இந்த பயத்தம்பருப்பும் கொஞ்சம் விட்டால் கருப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த லெவலில் வறுத்துருங்கோ. இது ஆற விட்டு, இது வந்து ஆறத்துக்கு எவ்வளோ நாழி ஆகும் மாமி 1 கப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஈஸியாக இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வறுத்தேன்னா தான் இந்த மாதிரி ஆகும். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதும் அடுப்பை அணைச்சிட்டும், அதில் சூட்லேயே இன்னும் கூட கொஞ்சம் பொரிஞ்சுக்கும். அதனால் சூடை அணைச்சிருங்க. நல்லா ஆறட்டும், இது பொடி பண்ணி வந்துடலாம். ஸோ இந்த கப்பால் 1 கப் அரிசி எடுத்துடணும். இதால் 3/4 கப்பு கிட்ட வெல்லம் போகும். இல்லை 1 கப்பு போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. பட் அதுக்கு மேலே வேண்டாம், இது சக்கரை பொங்கல் அளவுக்கு திதிக்கக்கூடாது. 3/4 கப் கிட்டக்க வெல்லம் போட்டிருக்கேன். மூணு கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த வெல்லம் கரையட்டணும்னா, இந்த வெல்லம் கரைஞ்சி அப்படியே எடுத்துட்டாலே போகிறோம். இது கொஞ்சம் தனியாக கொதிக்கணும், பாக ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. நிறையா தடவை நம்ம களி பண்ணி போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த 1 வருஷமாக நம்ம பண்ணலை. ஸோ 2025 ஆரம்பத்துலேயே வருது அப்படிங்கிறதுனால, அதாவது போகி அன்னைக்கு 13ஆம் தேதி அன்னைக்கு வருது அப்படிங்கிறதுனால இதை பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்தா போகிறோம். வடிகட்டி எடுத்துட்டு அதுலேயே நேராக அந்த பொடி வறுத்து பொடி பண்ணுறோம் இல்லையா, அதை போட்டு கிளறிட்டு, நான் வந்து குக்கரில் வச்சு தான் பண்ண போகிறேன். ஏன்னா பழைய நாள்லலாம் வெங்கல பானையிலே பண்ணுவா, இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ அது வெங்கல பானையில் பண்ணுறதே ரொம்ப லாங் டைம் எடுக்கும். அந்த மாதிரி லாங் டைம் எடுக்கிறதே அடியில் வந்து அது பிடிச்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்துக்காது. நீங்கள்லாம் குழந்தையெல்லாம் ஈஸியாக பண்ணுறதுக்கோசரம்
இந்த மாதிரி குக்கருக்குள்ளே வச்சு ஒரு 3-4 விசில் வாங்கி எடுத்துட்டேன்னா பொலன்னு ரொம்ப அழகாக அது ரெடி ஆகிடும். ஸோ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து வடிகட்டி எடுத்துட்டோம். கொதிக்கிற வெல்லத்தில் ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் நம்ம எடுத்துருக்க இந்த ஒரு கப்புக்கு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட போடுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் ரவை, இந்த சிரோட்டி ரவா மாதிரி நம்ம இதை பவுட்ரு பண்ணியாச்சு. பவுட்ரு பண்ண அப்புறமாவும் இதோட கலர் பார்த்தேன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்படி இருந்ததுனா தான் களி நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். இது கொதிக்க ஆரம்பிச்சப்பறமா அடுப்பை சின்னது பண்ணிட்டு இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணலாம். இது நல்லா கலரிட்டோம். இதை இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வெந்திருக்கும் வேகலை அப்படிங்கிற அந்த டவுட்டுக்கே நம்ம போக வேண்டாம். இது நேராக குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வாங்கிட்டோன்னா நிச்சயமாக வெந்து போய்டும். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு இது பண்ணியிருக்கேன். இதோட கூட 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விடுறேன். இதுக்கு சக்கரை பொங்கல் அளவுக்கெல்லாம் விடணும்னு அவசியம் கிடையாது. இப்படி ஜோராக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டு உங்களுக்கு, ஏன்னா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறச்சே நடுப்புற நம்ம வேறு ஏதாவது கதை சொல்லிகிட்டு இருந்தோன்னா ஏதாவது தவறிட போகிறதுன்றதுனால நான் எப்பயுமே ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், இல்லைன்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவேன். நடுப்புற சொன்னேன்னா கொஞ்சம் ஏதாவது குளறுபடி ஆகிட போகிறது பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, வயசாகிடுது இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்கணும் சில விஷயங்களெல்லாம். இதுக்கு முந்திரி பருப்பு மட்டும்தான். களிக்கு திராட்சை பழம்லாம் கிடையாது. இது சக்கரை பொங்கல் மாதிரி கிடையாது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வறுத்துட்டோம். சோறாக ரெடி ஆகிடுது. ஸோ திருவாதிரை களி தயாராகிடுது. இந்த திருவாதிரை அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்ற கதையை பற்றி பார்த்துடலாம். இப்போது காயெல்லாம் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த கதையை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா நம்ம தாளக குழம்புக்கு போயிடலாம். ஒரு முறை வைகுண்டத்தில் பெருமாள் சயனிச்சுன்னு இருக்கார். அவரோட காலை ஸ்ரீதேவி அமுத்தின்னு இருக்கா. அப்போது திடீர்னு அவர் ஆஹா பேஷ் பிரமாதம் அப்படிங்கிறார். அப்போது ஆதிசேஷனுக்கும் சந்தேகம் வருது, ஸ்ரீதேவிக்கும் சந்தேகம் வருது. என்ன, எதை பார்த்து இவர் இப்படி ஆஹா பிரமாதம்னு இப்படி சொல்லின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் விழிக்கணும்னு காத்துன்னு அவர் கண் விழிச்சதும் அவர்கிட்ட 2 பேருமே கேட்குறா, எதனால் இந்த மாதிரி சொன்னேள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் சொல்லுவார், இவருடைய சிவபெருமானுடைய தாண்டவத்தை பார்த்தேன், ஆனந்தமாக அவ்வளோ ஜோராக அவ்வளோ நல்லா ஆடினர், அதை பார்த்து தான் பிரமாதம் சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது உடனே ஆதிசேஷன் நானும் அந்த நடனத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்படியா, நீ போய் சிதம்பரத்தில் போய் நீ தபஸ் பண்ணு, உனக்கு அந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வியாக்கிரபாதரும் அங்கே தபஸ் பண்ணுவார். ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக, அதாவது உடம்பு அவருக்கு மனித உருவில் இருக்கும், இடுப்புக்கு கீழே பாம்பு ரூபத்தில் இருக்கும். பதஞ்சலி முனிவராக அங்கே போய் சிதம்பரத்தில் தபஸ் பண்ணுறதே இவாளுடைய தபஸில் சந்தோஷமாகி சிவபெருமான் அவளுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார். அப்போது அவள் 2 பேரும் உங்களுடைய ஆனந்த நடனத்தை நாங்கள் பார்க்கணும். அதாவது எப்பயுமே சொல்வாள், சிவபெருமானோட டான்ஸுக்கு பேர் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு, அம்பாளோட டான்ஸுக்கு பேர் லாஸ்யம்னு பேர். ஸோ இந்த ஆனந்த தாண்டவத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஸோ அதுக்கப்புறமா அவர் இந்த நாள் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வந்த இந்த நாளில் தான் அவளுக்கு தன்னுடைய நடனத்தையும் இதையும் காமிக்கிறார். ஸோ அதனால் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற இது வருது. இதுக்கு
நான் இந்த நடனத்தை பார்த்து இன்றைக்கி தரிசிக்கிறா இல்லையாவா, அதனால் இந்த இதுக்கு ஆருத்ரா தரிசனம்னு வருது. இன்னொரு இது என்னென்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த நாளில் வந்து நிறையா கன்னி பெண்கள்லாம் விரதம் இருந்து நோன்பு இருந்து பண்ணுவாள். என்னன்னு கேட்டேன்னா, நல்ல ஒரு கணவரை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தையெல்லாம் நினைக்கிறாளோ அவள்லாம் நோன்பு இருந்து இந்த திருவாதிரை நோன்பு இது பண்ணுவாள். அதாவது பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதித்த நாள். ஸோ அந்த ஒரு அனுகிரகத்தில் சிவபெருமானோட ஒரு அனுகிரகத்தினாலையும் பார்வதி தேவியோட அனுகிரகத்தினாலையும் நல்லபடியாக எல்லா குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற ஒரு இதனால நிறைய பேர் இந்த விரதமும் இருப்பாள். இந்த ஒரு சின்ன சின்ன குட்டியூண்டு ஸ்டோரி தான் இது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கேன். போன வருஷம் இல்லை, அதுக்கு முதல் 23லலாம் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தாள குழம்பு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி போகி வேறு இது வேறு எடுக்கிறோம் இல்லையா, நிறைய பண்ணிட்டு அதாவது கதை நிறைய சொல்லிகிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் அது வீடியோ நீண்டுட்டே போகும். போர் அடிக்கிறேன் மாமி அப்படின்பா. அதனால் இது ஷார்ட்டாக ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கோசரம் எடுத்தேன். ஸோ அடுத்தது பார்க்கலாம். நம்ம இப்போது தாளக குழம்பு பண்ணலாம். தாளக குழம்புக்கும் ஏழிக்காய் கூட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறையன்னா ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கு பருப்பு போடுவோம் ஏழுத்தான் கூட்டுக்கு, இதுக்கு பருப்பு கிடையாது. அதுக்கு வந்து கொத்தமல்லி விதையெல்லாம் வச்சு அரைப்போம். இதுக்கு எள்ளு வச்சு இது பண்ணுவோம். இதுக்கு தேங்காய் நிறைய வேணும், அதுக்கு தேங்காய் அவ்வளோ வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், பச்சரிசி 1 ஸ்பூன், மிளகாவத்தல் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நான் ஒரு 8 மிளகா கிட்ட போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு, இது கருப்பு எள்ளு தான் போடணும்னு இல்லை, நீங்கள் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். நிறைய பிடிக்கும், வாசனை பிடிக்கும் அப்படின்னா நல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கம்மியாக போகிறோம் அப்படிங்கிறவா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். இதுக்கு வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் காயில் 1/2 மூடிக்காய் தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டு செவக்க வறுக்கணும். இதுலேயே ஒரு 6 கருவேப்பிலையும் போட்டு வறுத்துடலாம். பருப்பெல்லாம் கலர் மாதிரி இருக்குது, அரிசி நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருக்கு. இதுலேயே இந்த தேங்காய் போடலாம். இந்த தேங்காயில் கம்ப்ளீட்டாக ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா செவக்க வறுத்துடணும். கருவேப்பிலையே இதுலேயே போட்டேன்னா எல்லோரும் பிச்சு பிச்சு எடுத்து வச்சுருவோம். இப்படி அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் உள்ளே போயிடும்ல. பட் இந்த தாளக குழம்பு ஃபுல்லாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ். தாளக குழம்பு நீங்கள் களியோடையும் பண்ணலாம், பொங்கலுக்கு வேணும்னாலும் பண்ணலாம். எழுத்தான் கூட்டும் அது மாதிரி களியோடையும் பண்ணலாம், பொங்கலோடையும் பண்ணலாம். அது உங்களுடைய சௌகரியம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தேன்னா இந்த மாதிரி தேங்காய் நல்லா ப்ரௌனாக வறுபட்டு பார்த்தீங்களா, இதை நல்லா ஆற விட்டு இதை அரைச்சின்னு வந்துடலாம். நான் முதல்ல பவுடர் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க இதை. ஸோ இதில் இப்போ எல்லா காயும் போட்டு வேக விடலாம். சேப்பங்கிழங்கு வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். வாழைக்காய், பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் போட்டிருக்கேன். இது வெள்ளை பூசணிக்காய், அவரைக்காய். எல்லாம் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு 1/4 கிலோ போட்டேன்னாலும் சரி, 2 உங்கள் ஆற்றுல எத்தனை பேர் இருக்கான்றதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதெல்லாமே வந்து ஒரு 1/4 கிலோ பூசணிக்காய், 1/4 கிலோ பரங்கிக்காய், 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு, 1/4 கிலோ இந்த இது அது தெரியுங்க, 1/4 கிலோ இல்லை, ஒரு 100 கிராம் கிட்டக்க அவரைக்காய் போட்டிருக்கேன். கேரட் ஒன்று போட்டிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு, மொச்சை ஒரு 1/4 கிலோ உரிச்சேன், அதில் ஒரு ஹேண்ட்ஃபுல் போட்டிருக்கேன். வேகத்துக்கு தண்ணி விட்டுடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். கூட்டுக்கு தேவையான உப்பு நல்லா 1 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். நம்ம இதில் வந்து எல்லாமே நாட்டுக்கறிக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று கேரட் மட்டும் போட்டிருக்கேன். இது தவிர கத்திரிக்காய் வேணும்னா போட்டுக்கலாம்,
முருங்கைக்காய் வேணுன்னா போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதெல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இப்படியே ஃபஸ்ட்டு வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா அந்த பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அதாவது வறுத்துருக்கோம் இல்லையா, அதை நல்லா தண்ணி விட்டு முதல்ல பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் விட்டு சேர்த்தா மாதிரி கொதிக்க விடலாம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு வேக விடலாம். ஸோ இது எல்லாமே நிறைய கிழங்கு ஐட்டம்லாம் இருக்குது. நல்ல பெருங்காய கட்டி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க, இல்லை பெருங்காய பொடியாவது போட்டுக்கோங்க. நல்லா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க பெருங்காய பொடி போடுறேன் இதில். ஸோ இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும், மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பார்த்துட்டு அரைச்சி இதோடு விட்டு திருப்பி மூடி போட்டு வேக விடணும். ஸோ இது வேகட்டும், பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுத்து. இத்தனை இதுக்கு வந்துட்டு ஒரு எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கப் தண்ணியில் கெட்டியாக கரைச்சி விட்ருங்க. வறுத்தோம் இல்லையா, வறுத்து அரைச்சதையும் இதில் கலந்துடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். இந்த எள்ளுனாலையும் இந்த கருப்பு எள்ளு வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்ல டார்க். இது அதனாலையும் கருவேப்பிலை வச்சதுனாலையும் இந்த கலருக்கு போயிருக்கு. அதர்வைஸ் அது கலர் வந்து ரெட்டாக தான் இருக்கும். இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணலைன்னா. ஸோ இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும், திருப்பி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது சேர்ந்து கொதித்து கொஞ்சம் எல்லாமே மசாலாலாம் உள்ளுக்குள்ளே போய்க்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கடுகு, மிளகா வத்தல், பெருங்காயம் தாளித்து கொட்டினோன்னா இது ரெடி. நம்ம இது வெந்துருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டியது, போகிக்கின்னு பண்ண வேண்டியது ஆமை வடை. ஆமை வடைக்கு இது கடலைப்பருப்பு நினச்சி வச்சுருக்கேன். நான் வந்து முப்பருப்பு வடையாக இது பண்ணிட்டுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப்பு, 1/4 கப்பு கிட்டக்க துவரம்பருப்பு, ஒரே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது 3யுமா அப்படி போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டம்ளரில் எடுத்துக்கிறீங்களோ அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் கிட்டக்க கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ 1 இன்ச் துண்டத்துக்கு ஒரு துண்டை இஞ்சி போடுறேன், 3 பச்சை மிளகா போடுறேன், 2 பச்சை மிளகா போடுறேன். இந்த பருப்பெல்லாம் தண்ணியெலாம் நல்லா வடித்து எடுத்துருங்க. நல்ல வாசனையாக இருக்குது. இங்கே இந்த பருப்பு நம்ம அப்படியே போட்டுக்கலாம் வடை மாவில். ஒரே ஒரு சின்ன கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை தண்ணி விடாமல் கெட்டியாக கரக்கரன்னு அரைச்சி வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இது கரண்டியால் எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஜோராக ரெடியாக எடுத்துருங்க. இதை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விடுறேன், கடுகு ஒரு டீஸ்பூன் கிட்டே போடுறேன், 2 மிளகா வத்தல், கருவேப்பிலை இந்த கூட்டிலே வைக்கிறேன், தாளை குழம்புலேயே வைக்கிறேன், பெருங்காயப்பொடி ஒரு சின்ன பிஞ்சு, இந்த தேங்காய் எண்ணெய்னா செவக்க வறுத்து அதில் போடணும். இதுலேயும் ஒரு 4 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க. அரைக்கரிசி நம்ம வந்து நல்ல செவக்க வறுக்கிறது ஒரு 1/2 மூடி கிட்டே வச்சுட்டோம். இதில் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் நல்ல செவக்க வறுத்து இதில் போட்டுருங்க. ஸோ தேங்காய் எண்ணெயில் நல்ல கலர் மாறணும். இந்த தேங்காயோட கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா அடுப்பு அனுப்பிச்சுட்றேன். ஸோ ஜோரான தாளக குழம்பு தயாராகிடுது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இந்த வடைக்கு அரைச்சின்னு வந்துட்டோம். கொஞ்சம் ஒரே ஒரு ஹேண்ட்ஃபுல் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் இதில் அப்படியே போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்ல பொடியாக கட் பண்ணி போடுங்க, கொத்தமல்லியும் நிறைய பொடியாக கட் பண்ணி போடுங்க, 1/2 டீஸ்பூன் கிட்டக்க பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி, 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு, ஒரே 1 டீஸ்பூன் நெய். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பால் போலிக்கு சிரோட்டி ரவா நான் எடுத்துட்டுருக்கேன். இது கடையில் கிடைக்கும் சிரோட்டி ரவான்னு. எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் என்ன மாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரவையை கொஞ்சம் சூடு வர வறுத்துக்கோங்க.
மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணினேன்னா இன்னும் ஃபைன் பொடியாகும். அதுதான் சிரோட்டி ரவா. அதை நீங்கள் வச்சு நீங்கள் இந்த பால் போலியை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு அதுவுமே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவா கோதுமை மாவு பாதி மைதா பாதியாக எடுத்துட்டு அதில் நெய்யை விட்டு 2 உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு பண்ணி அதை பாலில் போட்டு எடுத்துக்கோங்க. மாவு நான் முன்னாடியே பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணியாவது இது ஊறினா தான் நல்லா எலாஸ்டிக் தன்மையோடு இது விரிக்க முடியும். ஸோ இது நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதில் எப்படி உங்களுக்கு பிசைஞ்சிக்கணுன்றதுக்கு தான் இது. ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன், ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி, ஒரு சின்ன பிஞ்ச் நெய் விடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்பு இந்த சிரோட்டி ரவாக்கு எனக்கு அரை கப்பு தண்ணி தேவையாக இருந்தது. நீங்கள் பிசைஞ்சு பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக விட்டுட்டேன்னா அது ரொம்ப லூஸாக போயிடும். இனிஷியலி இப்படி இருக்கும். இது நல்லா கொஞ்சம் அரை மணி ஊறித்துனா அந்த மாதிரி கெட்டியாகிடும். நம்ம இந்த 1/4 கப்பு கிட்டக்க இதில் சிரோட்டி ரவா எடுத்துகிட்டு இருந்தோம். அதுலேயுமே இன்னும் 1 ஸ்பூன் கிட்டே இருக்குது பாருங்க. 1/4 கப் தான் தண்ணி எடுத்தேன் நான். ஸோ நல்லா ஊறட்டும். எண்ணெயை சுட வச்சுட்டு இதை எப்படி இடணுன்றது காமிக்கிறேன். இப்போது உங்களுக்கு அதை இட்டுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து சுட சுட பாலில் இது பண்ணும். பாலை காய்ச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். உங்களுக்கு இது மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோதுமை மாவில் தூச்சிக்கோங்க. இது ரவையான்னு சந்தேகமாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா விரியும். நல்லா 1/2 மணி நேரம் ஆனால் ஊற விட்டுருங்க. 1/2 மணி நல்லா ஊறித்துனா நல்லா எவ்வளோ பெருசு பிடிப்போ அவ்வளோ பெருசு இடலாம். மெல்லிஸாக நல்லா மெல்லிஸாக அது மாதிரி இட்டுருங்கோ. இதை இப்போது பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் பொரிக்கலாம். பால் நான் முன்னாடியே ஒரு தடவை காய்ச்சி திருப்பி கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் மில்க் இது. நம்ம எடுத்துட்ட அளவுக்கு, அதாவது இந்த நான் அந்த கண்ணாடி கப்பால் 1 கப்பு சிரோட்டி ரவை போட்டு பிசைஞ்சிருந்தேன். ஸோ அதுக்கு இது சரியாக இருக்கும். பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி சாஃப்டாக இருக்க பாருங்க. இப்படி இருக்கணும். சர்க்கரையை சேர்த்துடலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு எண்ணெயை சுட வச்சோன்னா சரியாக இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 150 கிராம்ஸ் கிட்டக்க சர்க்கரை போடுங்க. பால் போலிக்கு சர்க்கரை போட்டு தான் பண்ணி ஆகணும். அது இல்லாத இதில் வெல்லம் விடலாமான்னு சொல்லி கேட்டேன்னா, அது நல்லா வெல்லத்தை நீங்கள் காய்ச்சி கொதிக்க வச்சு நல்ல ஒரு பாகு மாதிரி ஆக்கிட்டு ஆற விட்டு எடுத்து வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க விட்டு இது மாதிரி குங்குமப்பூ போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அடுப்பை அணைச்சிட்டு அந்த வெள்ளைப்பாகையும் பாலையும் நல்லா கலந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். கொதிக்க இருந்ததுன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ அந்த வெள்ளைப்பாகு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். பால் இந்த மாதிரி குங்குமப்பூ போட்டு நீங்கள் நல்லா குங்குமப்பூ இல்லாதவா எங்களுக்கு கலர் வராதே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் கேசரி கலர் கலந்துக்கிறேன்னா கலந்துக்குவோங்க. இந்த போலியை பண்ணிட்டு ஆமாவோட பண்ணிவிட்டு பாயசம் வைக்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்ததுன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் கூட பண்ணியிருக்கோம். அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாயசம் பிளேலிஸ்ட் 1, 2, 2 இருக்குது. அதில் நீங்கள் எது வேணால் எடுத்து பாயசம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது பாயசம் பண்ணணும்னா. ஆனால் களி வேறு ஸ்வீட் இருக்குது, இது வேறு இருக்குது. இது ரெண்டுமே எல்லாத்தையும் வச்சு. ஆனால் திருவாதிரை களியை நீங்கள் காலங்காத்தால் ஒரு 7 மணிக்குள்ளே பண்ணி சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிடுங்கோ. அதுதான் கரெக்டான இது. ஏன்னா எப்பயுமே சுவாமி அங்கே மை கொடுக்க வார்த்தையே உங்களுக்கு சிவன் கோவில்லாம் பக்கத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 7 மணிக்கிட்டலாம் மை கொடுத்துருவா. அந்த சமயத்தில் தான் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நல்ல பொழுது விடிஞ்சு ஒரு 12 மணி 1 மணிக்கு நம்ம பாட்டுக்கு நிதானமாக பண்ண முடியாது. அதை போகி சமையல் வேணால் நீங்கள் நிதானமாக பண்ணிக்கலாம். திருவாதிரை களியும் கூட்டும் காத்தாலே பண்ணிட்டுருக்கோம். அதுதான் பெஸ்ட்டான இது. ஆனால் நாள்கிழமை வந்தாலே அதுவும் பொங்கல் மட்டும் வந்ததுன்னா 3 நாள் கண்டினியூஸாக இருக்கும். அதில் இந்த தடவை திருவாதிரை வேறு சேர்ந்துட்டு போகி வேறு, பொங்கல் வேறு, கனு வேறு. இந்த 3 நாளும்
நமக்கு அப்படியே சாப்பிட்டு 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 அலுத்து போய்டும் நிஜமாலுமே. அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 4வது நாள் நீங்கள் வேணுன்னா ஏதோ ஒரு மிளகு குழம்பு சாதம் அது மாதிரி பண்ணி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த சர்க்கரை போட்டிருக்கிறதுனால நீர்த்துக்கும் இந்த பால். அதனால கொஞ்ச நாள் இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொதிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கெட்டியாகிடும். இது நான் நார்மல் மில்க் தான் எடுத்திருக்கேன். இது நம்மளோட ப்ளூ கலர் பேக்கெட் இருக்கு இல்லையா, அந்த மில்க் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் காயட்டும். இந்த மாதிரி 4 இது இட்டு போட்டுருக்கேன். இதை பொரித்து அதில் போட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் மேலே கொஞ்சம் சூடாகவும் பாலை விட்டு இது பண்ணி வச்சுன்னா நல்லா ஊறிண்டு ரொம்ப ஜோராக இருக்கும். பால் போலி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தரல. புதுசாக கல்யாணம் ஆகி போய் பண்ணுற குழந்தைகளுக்கெல்லாம் பால் போலினா எப்படி பண்ணுறதுன்றது சொல்லலாமேன்னு தான். வடையை கலந்துட்டு ஏன் ஃபஸ்ட்டு போலி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டேன்னா, முதல்ல போலியை பண்ணி எடுத்துட்டுருங்கோ. இது பூரி இல்லை, நீங்கள் நாளே வேணாலும் இந்த பூரியை பொரித்து எடுத்து வச்சுருங்கோ. அப்புறம் பால் கொதிச்சுட்டே இருக்கிறதே அந்த கொதிக்கிற பாலில் அதை போட்டு போட்டு எடுத்து வச்சேன்னா நல்லா ஜோராக ஊறி போயிடும். அப்படி இல்லைன்னா அதாவது வடை பண்ணின எண்ணெயில் வந்து இந்த போலியை பண்ணினேன்னா அந்த வடையோட காரல் வாசனை அதில் இருக்கும். அது அப்புறம் ஒரு நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோன்ற உணர்வை விட வேறு நம்ம வடை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் முதல்ல வடையை மாவை கலந்து வச்சுட்டேன். இதை போட்டு எடுக்கிறேன். நான் என்கிட்ட ஒரு அடுப்பு தான் இருக்குங்கிறதுனால நான் ஒரு அடுப்பில் இதை பொரிச்சுட்டு ஒரு அடுப்பு இதை இறக்கி வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஒரு அடுப்பில் பாலை கொதிக்க விட்டுட்டே இருங்கோ, இந்த அடுப்பில் அப்படியே எண்ணெயில் பொரித்து அதில் போட்டு எடுத்துனாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நாள் ஈவினிங்கே பூரி மாதிரி இது மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இந்த பூரி மட்டும் பொரித்து வச்சுட்டுருங்கோம். அதுக்கப்புறம் அதை கொதிக்கிற பாலில் போட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டு அதை எடுத்து வச்சேன்னா நல்ல ஜோராக வருவது. டூ மச் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்கோ. பண்ணுறச்சே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்ற ஒரு பேராசை எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நான் பண்ணினேன் எனக்கு ரொம்ப நல்லா வந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா அது எனக்கு ஒரு பெரிய பேரானந்தம். அந்த ஒரு இதுக்கோசரம் தான் இவ்வளோ நான் சொல்கிறேனே ஒழிய வளவளன்னு பேசணும் அப்படின்ற இது இல்லை. ஏன்னா நமக்கு நிறையா 4 ஐட்டம் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது இவ்வளோ பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. கடன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பேசிக்காக பண்ணுறவாளுக்கெல்லாம் தெரியணுன்றதுக்கோசரம் தான் சொல்கிறேன். பூரியை இதில் போடலாம். இந்த மாதிரி மடிச்சு விடுங்கோ. அப்புறம் இப்படி கரண்டியில் பாலோடு எடுங்கோ. அப்புறம் உருட்டிக்கலாமா? இல்லை நீங்கள் நைட்டு சாயந்தரம் வந்து உருட்டி போடுவீங்களா என்னன்னு கேட்குறேன். அது அப்போ உருட்டி போட்டு சாப்பிட்றது இல்லைம்மா, ஊறணும். அது நல்லா முடிஞ்சா விட்டு சொல்லு, இல்லைன்னா மாவு வச்சு சொல்லு, அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் நல்லா போட்டு வடை தட்டிக்கிறேன்னாலும் தட்டிக்கோங்க. நாள்கிழமையில் கொஞ்சம் வெங்காயம் வேணாமே நான் பார்ப்பேன். வெங்காயம் வேணுங்கிறவா வெங்காயம் வேணாலும் போட்டு இது பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் 3 பருப்பும் கலந்துருக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கையை வந்து ஒரு இதுக்கும் நினச்சிக்கோங்க. சைடில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் நினச்சிட்டு வடையை தட்டினேன்னா நல்லா வரும். முதல்ல போடுறதே நல்ல சூடில் இருக்கட்டும். அப்புறமா அடுப்பை சின்னதாக்கிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல மெதுவாக இந்த மாதிரி நல்ல ரோஸ் கலராக ப்ரௌன் கலராக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. ஹோப் இந்த போகி பண்டிகைக்கான எல்லா டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆருத்ரா பண்டிகை, போகி பண்டிகை ரெண்டும் ஒரே நாளில் வருது. ஆருத்ராக்கான களி கூட்டும் அந்த களியும் தாளக குழம்பும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் போகிக்குன்னு பால் போலியும் இந்த முப்பரப்பு வடையும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. யாருக்கு எது வேணுமோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கில் கிடைக்கிற சந்தோஷம்தான்
எனக்கு ஒரு பெரிய பலமே எனக்கு. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்குது பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நம்ம பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நன்னா வரும், எனக்கே தெரியும் நன்னா வரும். நிச்சயமாக எல்லோரும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வடை பார்த்தீங்கன்னா ஜோராக ரெடி ஆகிடுது, நல்ல கிறிஸ்பியாக ஜோராக இருக்கும் இது. நன்றி.